ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்ருதி. ஒரு நாட்டுல 1.5 கோடி மக்கள் 2 கோடி சைக்கிள் யூஸ் பண்ற ஒரே நாடு நெதர்லாந்து தாங்க. நெதர்லாந்தோட கேபிட்டல் வந்து ஆம்ஸ்டர்டாம்ல மட்டுமே சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்துல சைக்கிள்குனே ஒரு பாதை கொண்ட நாடும் நெதர்லாந்து தாங்க. இவங்க மோஸ்ட்லி ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ்ன்னு எங்க போனாலுமே சைக்கிள் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. டச் சைக்கிளிங்ன்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி 2 லட்சம் கார் யூஸ் பண்ற மக்களை சைக்கிளுக்கு கொண்டு வரணும்ன்றதுதான் இவங்களோட டார்கெட்டா இருந்து வருது. ஒருவேளை நம்மளே யோசிக்கலாங்க, சைக்கிளை கண்டுபிடிச்ச நாடு நெதர்லாந்தோ இல்ல சைக்கிளை தயாரிக்கிற நாடு நெதர்லாந்தோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டுமே கிடையாதுங்க. அங்க இருக்க மக்கள் இவ்வளவு பிரியமா சைக்கிள் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்குங்க. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் கார் மார்க்கெட்டிங் அந்த கண்ட்ரில ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. எங்க பார்த்தாலுமே டிராபிக் ஜாம் அதிகமாயிடுச்சு. 1970 வருஷம் அந்த சின்ன கண்ட்ரில வந்து கார் விபத்துனால 3000க்கும் அதிகமான மக்கள் வந்து இறந்து போறாங்க. குழந்தைகளோட விபத்தோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 450க்கு அதிகமா போயிடுச்சு. இதனால அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார் விபத்துல தன்னோட குழந்தைய பறிகொடுத்த ஒரு பத்திரிகையாளர் தன்னோட கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஒரு சிறிய நாட்டுல இவ்வளவு விபத்துகளா, குழந்தை கொலைகளை தவிர்த்திடுங்கள் சொல்லிட்டு தன்னோட கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதே சமயத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல ஏற்பட்ட போரிடோட காரணமா நெதர்லாந்துல சிமினி விளக்குல கூட எண்ணெய் ஊற்ற வழி இல்லாம போச்சு. அப்போ நெதர்லாந்து இருண்டு போன சமயம். அப்பதான் வந்து சைக்கிள்களை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சைக்கிள்களை கையில் எடுத்து அதோட ப்ரொசீஜர்ஸை எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நாடு முழுவதும் 3500 கிலோமீட்டர் நீளத்துக்கு சைக்கிள்குனே ஒரு பாதையும் அமைச்சிருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய சைக்கிள் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் சொல்லிட்டு நெதர்லாந்து தாங்க இருக்கு. 2 வீலர்ஸ் எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு சைக்கிள்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. சைக்கிள்களுக்கு சொல்லிட்டு அந்தந்த ரோட்ல வந்து சிக்னல்ஸும் அமைச்சிருக்காங்க. சைக்கிள் டூரிசம் சொல்லிட்டு அந்த கவர்மெண்டே வாடகைக்கு சைக்கிளும் கொடுக்கறாங்க. சைக்கிளோட பயன்பாடு அதிகரிச்சு போனதுனால அந்த ஊர்ல வந்து எந்தவித பொல்யூஷனும் இல்லாம இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைகளை பெராமலேட்டர்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு தனி பாதைகள் அமைச்சிருக்காங்க. எங்க பாத்தீங்கன்னாலுமே குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு தனி பாதைகள் உண்டு. அதே மாதிரி அந்த கண்ட்ரில இருக்க எஜுகேஷன் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா சைக்கிளிங்குக்கு சொல்லிட்டு தனி மதிப்பெண்ணே இருக்கு. எதிர்கால சந்ததியினர்களுக்கு ஆரோக்கியத்திற்கான ஒரு வழியும் அமைச்சு கொடுக்கறாங்க. சைக்கிளிங் பாரடைஸ்ன்ற பேரு பொருத்தமான நாடு நெதர்லாந்து தாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.